த்ரோட்டோ மாதிரி ஆகுது. இன்னைக்கு எப்பவுமே ஒரு கண்ணு தான் வந்து அழகுன்னு சொன்னாலும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ லவ் மஸ்காரா. இப்பவே கண்ணை கட்டுது. ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், கெட் ரெடி வித் மீயோட ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. நிறைய பேர் என்னோட இன்ஸ்டா பேஜில் கேட்டிருந்தீங்க கெட் ரெடி வித் மீயோட வந்து ஃபுல் வீடியோவாக போடுங்க, நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்றதை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா ரிக்வெஸ்ட் மெசேஜ்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்காக கெட் ரெடி வித் மீயை ஃபுல் வீடியோவாக போடலான்னு இந்த வீடியோ எடுக்கிறோம். அண்ட் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் தனியாகவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வந்து மஸ்ட். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் போடும் போதும் நீங்கள் வந்து ஸ்கின் கேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அண்ட் ரொம்பவே சட்டிலாக மேக்கப் வரும். ஹேரை டைப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஸ் டோனர். நான் என்ன டோனர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒலிவியா அதான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து தனியாகவே போடுறேன் இப்போதைக்கு. ஜஸ்ட் இது வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோவாக தான் இருக்க போகுது. அண்ட் நான் எங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னா எங்கே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கோம். ஆல்ரெடி பயங்கர லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ இன்றைக்கி எடுக்கிறதாவே ஐடியா கிடையாது. சரி, ஓகே, இன்றைக்கி ரெடி ஆகும்போது எடுத்துடலாமே, காட்டிடலாமே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி எடுத்தேன். என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால் நான் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சீரம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அது வந்து உங்கள் இஷ்டம். ஸ்கின் கேர் இஸ் மஸ்ட். எப்போ மேக்கப் போட்டாலும் ஸ்கின் கேர் வந்து பண்ணாமல் போடாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த போர்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் போடுற மேக்கப் அப்படியே போய் அந்த போர்ஸில் அப்படியே ஸ்டக் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். நெக்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ண போனேன். மாய்ஸ்சரைஸ் வந்துட்டு சும்மா ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி அங்கே இங்கே போட்டு பண்ணிங்களான்னா மாய்ஸ்சரைஸ் வந்து கண்டிப்பாக இதாகாது, ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மேக்கப் வந்து சட்டிலாக கிடைக்கும். நான் ஃபேஸில் கொஞ்சம் போட்டிருக்கேன், நான் கையில் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கேன் ஆல்ரெடி. மாய்ஸ்சரைஸ் போடாமல் நீங்கள் ஃபவுண்டேஷனோ இல்லை வேறு எதுவும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு மேக்கப் வந்து சட்டிலாக கிடைக்காது. ஒரு மாதிரி அங்கே இங்கே ஒயிட் பேட்சஸ் மாதிரி வந்துடும். நீங்கள் எந்த ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு போடும்போது உங்கள் கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க. ஸோ அப்போ தான் டிஃபராக தெரியாது, உங்கள் ஃபேஸ்க்கும் கழுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது. இல்லைனா கழுத்து மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபேஸ் மட்டும் ரொம்ப வெள்ளையாகவும் நெக்கு வந்து ரொம்ப ரொம்ப லோவாகவும் தெரியும். ஸோ எது போட்டாலும் கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க. சன்ஸ்க்ரீன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சன்ஸ்க்ரீன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். வெளியேன்னு கிடையாது, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட சன்ஸ்க்ரீனை வந்து போட்டே இருக்கலாம், நல்லதான். எந்தளவுக்கு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேன் வந்து கம்மியாகும். ஓகே, ஸ்கின் கேர் இஸ் டன். இப்போது மேக்கப்புக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வந்து நம்ம பேசிக் மேக்கப் தான் போட போகிறோம். ஐ மேக்கப் வந்து நான் இன்னும் சூஸ் பண்ணல. ஸோ ஒரு ஃப்ளோலே வந்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கலர் கரெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய கலர் கரெக்டர் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டி SB1505. ஆக்சுவலாக கலர் கரெக்டராக போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக நிறையா போட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆரஞ்சியாக தெரியும். ஸோ லைட்டாக போட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஓகேவாக இருக்கும் நமக்கு. எனக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கனால ஐ யூஸ் டார்க். உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக சட்டிலாக இருக்குதுன்னு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பிளெண்டரில் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம், பிளெண்டர்லேயும் நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். எனக்கு ப்ரெஷ்ஷு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக நான் ப்ரெஷ்ஷில் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். பிகினர்ஸ் வந்து பிளெண்டர்லேயே வந்து நானும் பிகினர் தான், பட் எனக்கு பிளெண்டரில் வந்துட்டு அவ்வளோ இதாக வரல, அதனால நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். ஐயோ, த்ரோட்டோ மாதிரி ஆகுது. உண்டையில கிச்கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்கிச்ச போக்குங்க.
என் பேருக்கு இந்த அரவுண்ட் மவுத் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த இடம்லாம் ஒரு கலராக இருக்கும், ஆனால் அரவுண்ட் மவுத் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். ஸோ நான் அதனால் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நிறையா கலர் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, லைட்டாக எனக்கு சட்டெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் அதனால் ரொம்பவும் டார்க்காலாம் கவர் பண்ணல, லைட்டாக தான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் நாட் மை டெய்லி மேக்கப். நான் டெய்லி மேக்கப்புக்கு வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ண மாட்டேன். காலேஜ் டேக்கும் நான் எப்போவுமே கலர் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இந்தளவுக்கு மேக்கப் வந்து நான் போட மாட்டேன். ஒன்லி ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் லூஸ் பவுடர் போட்டுட்டு போயிடுவேன். இது வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றனால நான் இந்த மேக்கப் போடுறேன். அண்ட் டெய்லி மேக்கப் நான் வந்து வேறு ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் டூ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்னு மறந்துட்டேன். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ 6K சப்ஸ்கிரைபில் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கன்சீலர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் கன்சீலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. பிகாஸ் கன்சீலர் வந்துட்டு எனக்கு சரியாக அப்ளை பண்ண தெரியலையா, இல்லை எனக்கு அது செட் ஆகலையா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஆஷியாக தெரியுது. பிகாஸ் என்னோட ஷேட் எனக்கு கரெக்டாக வாங்க தெரியல, எனக்கு தெரியல. ஸோ நான் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் கன்சீலர் யூஸ் பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். டைம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாகவே கிளம்பணும். ஸோ வாங்க டக்குன்னு கிளம்பலாம். ஃபவுண்டேஷன் வந்துட்டு சில பேர் இல்லை, நிறையா பேர் வந்துட்டு பிளெண்டரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு பிளெண்டரில் வந்துட்டு சரியாக எதுவுமே வர மாட்டேது. ஸோ ப்ரெஷ்ஷஸ் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்துட்டு உங்கள் ஷேடுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஷேடுக்கு ஒரு ஷேட் கூட இருந்தால் கூட நீங்கள் அதுக்கும் கம்மியாக இருக்க ஷேடோ இல்லை கலர் கரெக்டாக வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஷேட் வந்து கரெக்டாக எடுக்கிறதா தான் இருக்குது. இல்லாட்டி நம்மளோட கொஞ்சம் ரொம்ப டார்க்காக காட்டும், இல்லைனா ரொம்ப அதோட கம்மியாக வாங்கிட்டோம்னா நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக காட்டும். ஸோ நம்மளோட ஃபவுண்டேஷன் ஷேட் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக வாங்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த மேக்கப். நிறைய பேர் இந்த இதிலலாம் வச்சு மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் போடுவாங்க. ஸோ நான் அந்தளவுக்கு ப்ரொஃபஷனல் மேக்கப்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் எனக்கு என்ன தெரியுதோ, நான் என்ன யூஸ் பண்ணுவேனோ, நான் என்ன மேக்கப் போடணும் அது மட்டும் தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்குவேன். எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஃபஸ்ட்டே சொன்னால் தான் கழுத்தை வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு கவர் பண்ணுறீங்க, கழுத்தை வந்து நீங்கள் எந்தளவுக்கு கவர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மேக்கப் வந்து போட்டிருக்கிறது தெரியாது. பிகாஸ் நம்ம ஃபேஸ் ரொம்ப வெள்ளையாக நெக்கு ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும். ஓகே, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணுறோம். நான் வந்து நார்மலாக வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு அது செட் ஆகாத மாதிரி தெரியும். ஸோ நான் எப்போவுமே லூஸ் பவுடர் தான். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா ஸ்பின்ஸ் பிபி பிரைட்னிங் அண்ட் பியூட்டி ஃபேஸ் தான். நான் இதுதான் வந்து எப்போவுமே இதுதான் நான் போடுவேன். எனக்கு காம்பேக்ட் போட்டால் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டஸ்கியாக தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நான் அதனால் இதான் போடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு காம்பேக்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் காம்பேக்டே போட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு கண்ணு வந்து ரொம்ப அந்த இடம் ஒரு மாதிரி க்ரீஸ் லைன் வந்து விழுந்துடும். மேபி அது வந்துட்டு கன்சீலர் போட்டால் தான் விழுகும். பட் எனக்கு சும்மாவே ஒரு மாதிரி க்ரீஸ் லைன் வந்துட்டு விழுகிட்டு, எந்தளவுக்கு நீங்கள் மேக்கப் முடிச்சுட்டு பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீஸ் லைன் அதெல்லாம் விழுகாது. வி டன் வித் பேசிக் மேக்கப். இப்போ வந்து நம்ம ஐ மேக்கப் பார்க்குறோம். எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ரொம்ப பாக்ஸ் மாதிரிலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அப்படியே ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே இது பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் இது எப்படியோ வாங்கினது. நான் இதான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு மஸ்காரா யூஸ் பண்ணேன் ஐப்ரோஸ்க்கு. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் மோஸ்ட்லி ஐப்ரோ என்னால் ட்ரா பண்ண முடியல அப்படின்னா நான் லைட்டாக ஸ்பூலி வச்சு இது பண்ணிட்டு மஸ்காரா போட்டு போயிடுவேன். ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் ஸ்பூலி வச்சு இந்த மாதிரி மேலே ஏற்றிட்டுக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் மஸ்காரா போடாமல் இருந்ததுக்கும் ஐப்ரோ போடாமல் இருந்ததுக்கும் இப்போ போட்டதுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு வளர்றேனே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நிறைய பேர் வந்துட்டு ஐப்ரோஸ் நிறையா விரும்ப மாட்டாங்க. பட் எனக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டால் தான் மேக்கப் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் நான் ஐப்ரோஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ ஷேட். இது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். நான் வேறு எந்த ஷேடுமே வாங்கலை.
அண்ட் கிளிட்டர் ஷேட் என்கிட்ட வந்து பேசிக் ஷேட் இருந்தது, பட் இப்போது அது இல்லை என்கிட்ட, அண்ணன் வீட்டில் இருக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்ம ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் டஸ்கி ஸ்கின்க்கு வந்துட்டு நம்ம ரொம்ப அடிக்கிற கலரோ ஏதோ போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக அப்படியே தெரியும். ஸோ அதனால் நான் ப்ரௌன் ஷேட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ப்ரெஷ்ஷில் போடுவாங்க, பட் எனக்கு வந்து கையில் போட்டால் தான் பிடிக்கும். தட்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர். என்னோடய ஐலைனர் என்னென்னா மேக்னெட் ஃபேஸஸ் கேரோட ஐலைனர் நான் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃபும் கூட. ரொம்ப நான் மூஞ்சி கழுவுனதுக்கப்புறமும் இது வந்துட்டு அப்படியே சட்டிலாகவே இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐலைனர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் ஸ்கூல் டேஸ் கிடையாது, எனக்கு காலேஜ் டேஸில் எனக்கு மேக்கப் போட லேட் ஆகிடுச்சு, டைம் இல்லை அப்படின்னா நான் டக்குன்னு மேக்கப் போட்டு ஜஸ்ட் ஒரு ஐலைனர் மட்டும் போட்டு போயிடுவேன். ஸோ அப்போலேருந்து காலேஜ் டேஸ்லேருந்து என் கூட இருக்கிறது வந்துட்டு என்னோடய மேக்கப் ஒன்று வந்து ஐலைனர். மஸ்காராவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே போடலை, மஸ்காரா மட்டும் நம்ம லேஷஸ் வந்து ரொம்பவே தூக்கி காட்டும். பிகாஸ் நம்ம கண் பெருசாக இருந்தால், பெண்ணுக்கு எப்போவுமே ஒரு கண்ணு தான் வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னோடய கண் பெருசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். லென்ஸ் வச்சா எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும், பட் இன்றைக்கி நான் லென்ஸ் வைக்கலை. ஸோ மஸ்காரா இஸ் ஐ லவ் மஸ்காரா. ஓகே, எனக்கு டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் டக்குன்னு போட்டேன், என்னால் பேச முடியல. ஹேர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன், பட் டைம் ஆகிடுச்சு, பண்ண முடியாது. அண்ட் நார்மலாக லெட் இட். இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே, திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மிஸ்டேக் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்குவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் பாய் ஃப்ரம் லாவண்யா. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.